பொன்னினி அரணார் வெங்கில் பொங்கொடி பிரம்மசக்தி சக்தி நளினி மாயொன்னங்கே நாரணி உலகம் காத்தா பொன்னிடை உமையால் தானும் வேதமும் தானாய் நின்று தன்னுட புகழை நாவால் சாற்றுவேன் தரணி மீதில் இடியிடித்தது போலவே முழக்கமும் இருகையில் கேடையும் கத்தியும் தடியெடுத்து வரும் வேளையில் சத்துராதி தடம் புரண்டோடவும் வடிவு கொண்டு வல்ல நிறமாகவே வையகத்தோர் புகழ்ந்து கொண்டாடவும் துடி துடித்து வருகின்ற வீரனே தெய்வமே சிவ சுடலை மாட சுவாமியே சிவனாரும் பார்வதியை மகிழ்ந்து திருமணம் தான் முடித்தார் சிவனாரும் அம்மையை பார்வதியை திருமணம் தான் முடித்தார் சென்று சிவனாரும் பார்வதியும் சிறந்த கைலாசம் நல்கியிருந்த இறந்தார் உலகெல்லாம் எல்லாம் நிறைந்து ஏகமொரு போலே பரமசிவன் உலகம் எல்லாம் நிறைந்து ஏகம் ஒரு போலே பரமசிவன் கலந்து முகவாடி தக்கராஜல் சடை தங்கியிருந்தவன் ஏது சொல்வார் என்ன மகளோ பாராமல் இடமனவன் ஆண்டி கொடுவோன மகளோ பாராமல் இடமனவன் ஆண்டி கொண்டு போனான் ஆண்டிதல் மருமகனா பூவி பார்வதி மகளுமாவாள் ஆனால் இவர்கள் தான் போனதாலே ஆண்டி மருமகள் ஆனால் இவர்கள் தான் போனதாலே ஆண்டி மருமகன் ஆவாரோ திரிபுரம் எரித்து செஞ்சடை கடவுளாகிய சிவபெருமான் பார்வதா தேவியை மனமுடித்து தக்கராஜனுக்கு மனம் இல்லாமல் மனமுடித்து பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாச மலைக்கு வந்து விடுகிறார். கைலாச மலையில் வந்து கரைக்கண்ட பகவானும் பார்வதியும் சிறப்பாக கொலுவிருக்க இப்படி இவர்கள் இங்கு கொலுவிற்கு சமயத்திலே தக்காபுர கோட்டையில தக்க நினைக்கின்றான். நமது மகள் பார்வதி நமக்கு மனம் இல்லாமல் அழைத்துச் சென்று விட்டான். அந்த பரமசிவனை பண்டாரத்தை எளிதாக விடக்கூடாது என்று பரமனை அழிப்பதற்காக ஒரு வேள்வி செய்கின்றார். அப்படி வேள்வியாந்து வளர்த்து கொண்டிருக்கிற அதை அறிந்தார் நாரதரப்படி தக்காபுரத்தில் வருகிறாராம். மகாதேவா நாராயணம் நாரதா வருக நலமாக இருக்கிறார். நலத்திற்கு ஒரு குறையும் இல்லை.
தக்கராஜனே, வந்த காரணம் என்ன? உனது அதாவது திரிலோக சஞ்சாச்சர பணிகளை எல்லாம் முடித்துட்டு ஒரு சமயத்தில் உன்னுடைய ஞாபகம் வந்தது. சரியா? அதையும் பார்த்து விட்டு போகலாமே என்று வந்திருக்கின்றேன். பார்த்தீரா? சென்று வாரும். தக்கராஜா, என்ன உன்னிடத்தில் ஒன்று கேட்கதாமா? என்ன கேட்க போறீங்க? ஒரு வேள்வி வளர்க்கிறாய், என்ன காரணம்? நாரதா, என்ன? நீ அறிந்து கேட்கின்றாயா இல்லை அறியாமல் கேட்கின்றாயா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தக்க மகாராஜனே, என்ன? நான் வந்தது இப்பொழுது எதுவும் அறியாமல் தான் கேட்கின்றேன். பரவாயில்லை, சொல்லுகிறேன். சொல்லுங்கள். அந்த கைலாச மலையிலே அமர்ந்திருக்கிறானே ஆண்டி இரப்பன் பித்தன் பேயாண்டி விரைசோடி பிச்சைக்காரன். சரி. அவன் எனக்கு மனமில்லாமல் என்னுடைய மகளை மனம் முடித்தது மட்டுமல்ல, சரி, என்னை அறியாமல் கடத்தி சென்று விட்டான். அப்படியா? அவனை இந்த வெளியிலே ஒட்டி சுட்டு அவனை மீண்டும் ஒரு வண்டாரத்தை விரவி செய்து அவனுடைய கையால் விபூதி வாங்கி அணி வேண்டும் என்று மாபெரும் வேள்வியாந்து வளர்க்கிறேன். சரி, உங்கள் எண்ணம் அதுவென்றால் மாற்ற முடியுமா? நடப்பது போல் நடக்கட்டும். எனக்கு நான் நாரதமணிவன் என்ன பரமசிவனை நீ அளிப்பதா? அதானே. அதற்கு முன்னால் ஒன்றுக்கு முன்னாக கோல் மூட்டி சொல்லி உன்னை நான் அளிக்கிறேன் என்று அப்படி என்று சொல்லி கைலாச மலையிலே வந்து கரைக்கின்ற பகவானை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வந்து நின்று நாரதரோ சிந்தையது நொந்து, வந்து நின்று நாரதரோ சிந்தையது நொந்து, மகாதேவர் திருவடியை வணங்கியது சொல்வார். கந்தனையும் நந்தியையும் பெற்றெடுத்த நாதா, கந்தனையும் தொந்தியையும் பெற்றெடுத்த நாதா, கடலதிலே நஞ்சை உண்டு ஐயா கர்த்தாவை கேளோ. அக்கறையில் வேண்டியோனே ஆனந்த கூத்தாடி, அக்கறையில் வேண்டியோனே ஆனந்த கூத்தாடி, அங்கே கண்ணி கொரு மங்கள் கொடுத்தோனி, தக்கனிட்ட கோட்டையது தானும் பலமாச்சி, தக்கனிட்ட கோட்டையது தானும் பலமாச்சி, தானொருவர் அங்கே செல்ல போடாது ஐயா. போகாதே தக்கனிட்ட கோட்டைகளில் ஒருவன், போகாது தக்கனிட்ட கோட்டைகளில் ஒருவன், போனவர்கள் நான் விளைந்து வர மாட்டாரா. கைலாசமலையிலே ஓடோடி வந்து கரைக்கின்ற பகவானை அடிவணங்கி நிற்க, சம்போ மகாதேவா நாராயணம் நாராயணம். நாரதா, வருக நாரதா, வருக வருக வருக. வந்தேன் சுவாமி. தாங்கள் எங்கெல்லாம் சென்று விட்டு இங்கு வருகின்றீர்கள்? திரிலோக சஞ்சாச்சர பணிகளை எல்லாம் முடித்து விட்டு ஒரு சமயத்திலே கடைசியாக தக்காபுர கோட்டைக்கு போயிருந்தேன். தக்காபுரம். ஆமா. தக்காபுரத்தில் என்னுடைய மாமி எப்படி இருக்காங்க? நலமாக இருக்கிறார்கள். மாமா எப்படி இருக்காங்க? நலமாக இருக்கிறார். நலத்திற்கு ஒரு குறையும் இல்லை. சரி, ஒரு குறையும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம் நடந்தது? ஒரு வேள்வி செய்கின்றான். எதற்கென்று கேட்டேன். என்ன சொன்னான்? என்ன சொன்னான் தெரியுமா? என்ன? அவனுடைய மகள் பார்வதியை தக்கனுக்கு மனமில்லாமல் மனமுடித்து அழைத்து வந்த காரணத்தினாலே உங்களை அழிக்க வேண்டுமாம், அதாவது பரமசிவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு வேள்வி செய்கிறான் சுவாமி. அது மட்டுமில்லை, என்ன தக்காபுர கோட்டை வழியாக யாரும் போக முடியவில்லை, வர முடியவில்லை சுவாமி. அநியாயம் அட்டுழியங்கள் செய்கிறான். என்ன? போதும் நிறுத்து. அதாவது பார்வதி ஆண்மொழியனுடைய பக்கத்தில் இருக்கின்றால் அவளுக்கு தெரிவதற்கு முன்னதாக சென்று விடு. சரி, அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், வருகிறேன் அப்படி என்று சொல்ல நாரதர் மறைந்தாராம். இதையெல்லாம் பக்கத்திலே கேட்டுக் கொண்டிருக்கின்றாள் என் தாயாகிய பார்வதாதேவியானவள். ஓடோடி வந்து பகவானை வார்த்தை என்ன சொல்லுகிறாள் என்று பார்த்தால், பக்கம் அதில் கேட்டிருந்து பார்வதியாள் மனமே இப்போதக்காபுரமதிலே, இப்போதக்காபுரமதிலே என போய் ஈஸ்வரனே மாலையிட்டு
கூட்டி வந்தே மாலையிட்டு கூட்டி வந்தே மறுத்தொரு நாள் போகவில்லை போரே நான் தக்காபுரம் போரே நான் தக்காபுரம் போக சொல்லி விடைதாரோ சுவாமி என்ன அடியாளுக்கு ஒரு வேண்டுகோள் உன்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொல் பார்வதி. சுவாமி என்ன குழந்தைகள் பிறந்து ஆளாகிவிட்டால் பெற்றவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஆண் குழந்தையாக பிறந்தால் அந்திய காலமுறை தாய் தகப்பனை கட்டுப்பட்டவர்கள், பெண்ணாக பிறந்து விட்டால் திருமணம் முடியும் வரை தாய் தகப்பனை கட்டுப்பட்டவள், அதன் பிறகு திருமணத்திற்கு பின்பு கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டவள். அப்படி என்று சொன்னால் மற்றொருவருக்கு மாலைமணம் முடித்து கொடுத்து விட்டால் அந்த பெண்ணானவள் பெற்ற தாய் தந்தையரை மறந்து விடுவதா சுவாமி? அதாவது கணவன் விருப்பம் இருந்தால் மட்டுமே சரி தாய் தகப்பனை கண்டு வரலாம். இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்று சொன்னால் கணவன் என்ன சொல்லுகின்றானோ அதை கேட்டு வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. சுவாமி என்ன மாலையிட்டு கொட்டி வந்தீர் மறுத்தொரு நாள் என் தாயந்தரை பார்க்க நான் போயிருக்கிறேனா? இல்லை இல்ல நீங்க தான் என்ன ஓட்டிட்டு போயிருக்கீங்களா? போயிட்டாலும் நான் எப்படியாவது தக்கபுரம் போக வேண்டும், என் தாயந்தரை சென்று பார்த்து வர வேண்டும். பார்வதி, என்ன உன் மனதில் இந்த எண்ணம் வரலாமா? தக்காபுரம் என்ற வார்த்தையை விட்டுவிடு. உந்தகப்பன் தக்கராஜன் என்னை அழைக்கவில்லை, அபிமானம் கொடுக்கவில்லை, என்னை அழைக்காமல் வேள்வி செய்கின்றான், அதுவும் என்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வேள்வி செய்கிறான். அந்தவன் கோட்டைக்கு நீ செல்வதா இந்த பரமன் மனைவி வேட்கம்? சுவாமி என்ன தாங்கள் அவருக்கு விரோதம் இல்லை என்பதையும் தாங்களுக்கு சேர வேண்டிய பாதி வங்கையும் வாங்கி வரத்தான் நான் செல்கிறேன். விடை கொடுங்கள் பார்வதி. இது கோட்டைக்கு நீ போனா என்று சொன்னால் உன் தாயின் தகப்பனும் இறந்து விடுவார்கள். அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை, இறந்தாலும் பரவாயில்லை, நான் தக்கபுரம் போய் ஆக வேண்டும். பார்வதி, என்ன அதாவது தாய் தகப்பன் அதாவது கட்டிய கணவனை வார்த்தையை மீறும் அளவுக்கு வந்து விட்டாயா? செய்வது சுவாமி? வளர்த்த பாசமனை வாட்டுகின்றது, பெற்ற பாசமனை தோண்டுகின்றது. அவன் பேசிய வார்த்தை என்னை வாட்டுகிறது பார்வதி. போவது உங்களுக்கு விடைக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. உமையவளே, நிச்சயமாக போகத்தான் வேண்டுமா? கண்டிப்பாக போ. போய் வாய்ந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மாறுபாடாக மேற்கே உதித்து எழுந்து வந்தாலும் ஈசன் வாயிலிருந்து நீ கேட்ட வார்த்தை மட்டும் வராது. போ. அப்படி என்று சொன்னால் நான் ஏறி போவதற்கு ஒரு ரதமாவது தரக்கூடாதா? உனக்கு ஏற்ற ரதமானது வட கைலாச மலையிலே இருக்கிறது பார்வதி, எடுத்து செல். ஆகட்டும் என்று சொல்லி வட கைலாசபுரத்திலே வந்து ரதத்திலே ஆறுவரைத்தாள் பார்வதா தேவியானவள். சரி, அப்படி தக்கபுரத்திலே ஓடோடி வரக்கூடிய நேரத்தில் வடக்கை வந்தாள் பார்வதியா. வந்தாள் பார்வதியா. வந்தாள் பார்வதியால் திரும்பிக் கொண்டாள் மேற்கு முகம். மேற்கு வந்தாள் பார்வதியால் நீர்கிழக்கே முதமானாள். கிழக்கே வந்தாள் பார்வதியா. மொழியாள் அழுதுடுகாள். பார்வதியால் தீரேற பாவையர்கள் குறவையிட அகிலாண்ட நாயகியால் ஆன கடல் ஏலமிட்டு தக்காபுரத்திலே ஓடோடி வந்து வடக்கே வந்து அடிவணங்கி நிற்கின்றாள். சரி, தெற்கு முகமாக திரும்பினார். வந்து அப்பா என்றாள். மேற்கு முகமாக திரும்பிக் கொண்டான். மேற்கே வந்து தந்தையே என்றாள். கிழக்கு முகமாக திரும்பிக் கொண்டான். கிழக்கே வந்து அடிவணங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கிருந்த முனிவர்கள் சொல்கிறார்கள், என்ன தக்க மகாராஜனே சுவாமி, உன்னுடைய மகள் பார்வதி வந்து நின்று அப்பா அப்பா நடக்கும் சமயத்திலே சரி நீ எதற்காக இப்படி மௌனம் சாதிக்கின்றீர்கள்? அப்பா என்ன அப்பா? அப்பாவா? அப்பா என்று அழைக்காத அறிவு கட்டவளே. அப்பா, நான் செய்ததெல்லாம் தப்பா? அப்பா, தப்பு தப்பு தப்பு. இந்த உலகத்திலே தாய் தகப்பன் வார்த்தையை மீறி எத்தனையோ பெண்கள் மனம் முடிக்கின்றார்கள். அதிலே நீயும் உறுதி. அதனால நீ செய்த தவறு மிக பெரும் தவறு. விழா நடக்கும் போது மகளும் மருமகனும் இல்லாமல் இருப்பது அழகா? அப்பா, மாமன் மருமகன் மகள் சுடுகாட்டிலே ஆடுகின்ற பேயன் பித்தன் ஆண்டி
பண்டாரம் அப்பா நாட்டின் மீது ஏறிக்கொண்டு தெருக்கள் தோறும் இருந்து கொண்ட பிச்சைக்காரன் ஆண்டியாக இருந்தாலும் ஆதிவரன் அவர் அல்லவா தந்தையே அந்த ஆண்டி பண்டாரம் எனக்கு மருமகனா இறந்து கொண்டு தெரிந்தாலும் ஈஸ்வரனார் அவர் அல்லவா இல்லை பண்டாரத்தின் பின்னால் சென்றவள் பண்டாரத்தின் நீ எனக்கு மகளா மாடேரியாக இருந்தாலும் மகாதேவர் அவர் அல்லவா அப்பா அந்த மாடேரிக்கு நான் மாமனா இல்ல உனக்கு அப்பனா எப்படித்தான் இருந்தாலும் என்றைக்குதான் இருந்தாலும் அவர் உங்கள் மருமகன் நான் உங்கள் மகள் அல்லவா அப்பா மாடேரியின் மனைவி தக்காவர கோட்டைக்கு வருவதற்கு தகுதி கிடையாது வெளியே போ அடையிடக்க ராஜா அண்டி என்று சொன்னதினால் அழிந்தக்கா உன் வாழ்வே வேள்வி சுடலைக்கெல்லாம் உயர் வேள்வி அழிந்தக்கா பார்த்திடந்த சுடலை என்று அடையிடக்க ராஜா ஆண்டி என்று சொன்ன காரணத்தினால் அழிந்தக்கா உன் வாழ்வு மாடேரி என்று சொன்ன காரணத்தினால் நீ மாடாக பிறப்பது உண்மையடா ஓடி வளர்த்த வேள்வியில் நீ இறப்பது நிச்சயமடா உன் வேள்வி சுடலைக்களமாகட்டும் சுடலை 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 என்று சாபத்தை கொடுத்தாள் சாபத்தை கொடுத்து சக்தியுமை பார்வதியானவள் தக்காவர கோட்டை விட்டு கைலாச மலைநாடி வருகிறாள் கைலாச மலையில் வந்து கண்டு பகவானை வார்த்தை என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன கற்பகை மிக்கை அரணாரி கற்பகை கையிலை அரணாரி கால கபாலே எங்காளனி ஆண்டி என்று ஆண்டிச்சி என்றம்மை ஆண்டிச்சி என்றம்மை அவன் தரைந்தான் புகழ் கராஜனும் அவன் தரைந்தான் புகழ் கராஜனும் போகாதே என்று சொன்னீனி பார்வதி போகாதே என்று சொன்னேனே பார்வதி கோயில் நோவினை வாங்கி கொடு வந்தாய் சாக மாட்டாமலே இந்த பொன் சொல்லை சாக மாட்டாமலே இந்த பொன் சொல்லை கடுதியில் கையில் ஆசத்தில் போச்சொல்லி கடுதியில் கையில் ஆசத்தில் போச்சொல்லி போக சொல் அந்த வைத்தியகாரியை போக சொல் அந்த வைத்தியகாரியை எனக்காக சித்தாசி கொண்டவள் ஆசை கொண்டவள் ஆண்டிச்சு எல்லாமை ஆசை கொண்டவள் ஆண்டிச்சு எல்லாமோ அப்பன் யாரு மகள் யாரு தாயாரி அப்பன் யாரு மகள் யாரு தாயாரி கைலாசமலையிலே ஓடோடி வந்து கரைக்கண்டு பகவானை வார்த்தை சொல்லுகிறாள் என்ன சுவாமி பார்வதி என்னை மன்னித்து விடுங்கள் ஆமாம் மன்னிப்பு என்று கேட்கின்றாயே அதாவது தக்காவர கோட்டைக்கு போனாயே அங்கு என்ன நடந்தது இது வாருங்கள் என்ன தாங்களுடைய வார்த்தை கேட்காமல் தக்காவரத்திற்கு சென்றதற்கு தக்கராஜன் எனக்கு சரியான பாடத்தை கற்பித்து விட்டார் என்ன சொன்னான் பார்வதி ஒரு மாபெரும் வேள்வியாந்தை வளர்த்துக் கொண்டிருந்தேன் சரி அப்பா வேள்வியை நிறுத்துங்கள் என்று சொன்னேன் என்னை பார்த்து எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசினார் பொறுத்து கொண்டேன் மகள் என்ற முறையில் ஆனால் தாங்களை பார்த்து என்னவெல்லாம் சொன்னான் தெரியுமா ஆண்டி என்றும் இறப்பன் என்னும் பித்தன் என்னும் பெயன் என்னும் பிறைசூடி என்று தாங்களை வார்த்தை பிச்சைக்காரன் என்று சொல்லி இழிவாக பேசிவிட்டான் சுவாமி பார்வதி என்னை பார்த்து ஆண்டி பேயன் பித்தன் என்று சொல்லும் போதே இத்தனை வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு நீ சும்மா வந்திருக்கிற கேட்டுவிட்டு சும்மா வருவேனா அதனே என்னுடைய கணவனை பேசின பிறகு அப்பனா இருந்தா என்ன யாராக இருந்தால் எனக்கு என்ன நமக்கு என்ன அவர்கள் இரண்டு பேரையும் நாங்கள் உடனே கொன்றாக வேண்டும் அடே அப்பா கொல்ல வேண்டும் என்று சொல்லி அம்மையுமை சொல்ல சரி கோபித்தார் அந்த பார்வதி தாயாரை பகவானுக்கு விபூதி வாரி அணி நெற்றியிலே சரி வேர்வை வந்து ததும்புகிறது அந்த வேர்வை வலித்து வெட்டாவளியிலே விட்டறியே அதுல ஒரு வீரனானவன் வந்து விரைக்கிறான் அவனுடைய தோற்றமானது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வணங்கினார்
ஆதி பரமசிவனாரி பரமசிவனாரி ஐயா எண்ணிரு பிறவிகள் செய்தீரே எல்லாமே பரமசிவனாரி பரமசிவனாரி எண்ணிரு பிறவிகள் செய்தீரே பக்கத்தான எதிராளி யாரையா யாரையா ஐயா உடையவரை நீர் சொல்லும் என்பார ஐயா உடையவரை நீர் சொல்லும் என்பார எனக்கு தானோ எதிராளியானவன் இருக்கிறான் அந்த காபுரத்திலே எனக்குத்தானோ எதிராளியானவன் இருக்கிறான் அந்த காபுரத்திலே தக்கனையோ தலையை அறுத்தனே தனன் வேண்டி அழைத்து வர வேண்டும் வேதவல்லி தலையை அறுத்து வேள்வி அழைத்து வர வேண்டும் வேதவல்லி தலையை அறுத்து அழித்து வர வேண்டும் ஆயுதங்கள் வேண்டி அணிந்தல்லோ அந்த அரணாரை வணங்கி ஊறப்பட்டார் அந்த அரணாரை வணங்கி ஊறப்பட்டார் தலை 20 கை பார்வாளுடன் கிடைங்கத்தீமோடு வந்து விரந்தான் அந்த இன வீர்வை கண் இமைக்கும் நேரத்திற்கு முன்பாக கடும் வெறியுடன் பிறக்கின்றார் அவருடைய பகவானை வார்த்தை என்ன சொல்லுகிறான் தெரியுமா பகவானே என்னப்பா என்னை எதற்காக இப்பொழுது பிறவிச்சீர்கள் ஆண்டவா எதிராளி யார் அவன் எங்கு இருக்கிறான் உனக்கு எதிராளியானவள் சரி தக்காபுரமானதிலே கோட்டையிட்டு தக்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வாழ்ந்து வருகிறான் சரி நீ உடனடியாகவே சென்றவன் தலையிறத்து வேள்விலை போட வேண்டும் அதை வார்த்தவுடன் அவனுடைய மனைவி வேதவல்லி அழுதுட்டு ஓடோடி வர்றவா பொம்புலன்னு சொல்லி அவளை விட்டு வச்சிடாத அவள் தலையறுத்து வேள்விலை போட வேண்டும் தக்காபுர கோட்டையில் அமடைத்து தரைமட்டமாக்க வேண்டும் அதை நான் அறிவதற்காக வேண்டி ஒரு நம்பட்டு ஓசி முழக்கு அது மட்டும் போதும்போ இதோ போய் வருகிறேன் காதலை கேட்டான் இந்த இனிவரவு திறனானவள் கடல் எழுங்கள் சரிக்காமல் இனவேர்வை சரிக்காமல் இணை வேர்வை புத்திகள் நாடு எதற்கன் வாழ்கிற அவன் நல்ல கோட்டைக்குள் சென்று போகந்தாரா அவன் நல்ல கோட்டைக்குள் சென்று போகந்தாரா கொம்பு போலை முறுக்கினான் இசையை அதன் மேல் இருத்தலாம் அவன் வடிவாளி முறையை உறவினான் அவன் வடிவாளி முறையை ஏழு கடலை முறை சாட்டமாகவே சாடினான் தக்காபுரத்திலே வந்து ஓடுறான் சத்தம் அதே தக்கராஜா
இந்த தக்காபுர கோட்டையிலே தக்கராஜன் என்று சொல்லப்பட்டவன் யாரடா? யாரடா அது என் வந்து நின்று என் பெயரை சொல்லி அழைக்கிறவன்? நான் தான் இணை வேர்வை புத்திரன். டேய், உன்னுடைய தலையை அறுக்க வேண்டும், உன் மனைவி தலையை அறுக்க வேண்டும், உன் கோட்டை அழிக்க வேண்டும். அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். டேய், என்ன? என் தலையை அறுப்பதற்கு யாராலும் முடியாது, அது உனக்கு தெரியுமாடா? யாராலும் முடியாமல் இருந்தாலும் ஈசன் அருளாலே என்னால் முடியுமாடா? டேய் வெண்டக்கா பயல, டேய் சுண்டக்கா பயல, டேய் பத்துதல பூச்சி, டேய் ஒற்றைத்தலை பூச்சி, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்னோட போருக்கு வருவியாடா? அப்படி நீ யாரடா சொல் பார்க்கறேன்டா, கேளு. ஆரடா இங்கு வந்து அதட்டுறாய், ஆரடா இங்கு வந்து அதட்டுறாய், அரணாரோ எனக்கு மருமகன், அரணாரோ எனக்கு மருமகன், அரணாரும் எனக்கு மருமகன், அவர் மனைவி எனக்கு அவை பிள்ளை, அவர் மனைவி எனக்கு அவை பிள்ளை. பிரம்மதேவன் அவர் எனக்கு தந்தை, பிரம்மதேவன் அவர் எனக்கு தந்தை, பேருலகம் வளர்ந்து கொண்டிருந்தான். ஒரிலி ஓடி போடானி சீக்கிரம், ஒரிலி ஓடி போடானி சீக்கிரம், உன்னை விட்டவன் தன்னிடம் போகின்றான், உன்னை விட்டவன் தன்னிடம் போகின்றான். அந்த கைலாசமலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கரைக்கண்ட சிவபெருமான் என்னுடைய மருமகன். அந்த சிவன் என்னுடைய அப்பா, பார்வதியானவள் என்னுடைய மகளடா. அந்த பார்வதி அம்மையானவள் எங்க அம்மா. பிரம்மலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவர் என்னுடைய அப்பா, அது எங்க தாத்தா. திரைப்பார் கடலிலே வெள்ளி கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருமால் என்னுடைய பேரன், அது என்னுடைய தாய் மாமா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் குடும்பம் தாப்பா. நம்மளுக்குள்ள இதற்காக சண்டை. நான் உன்னிடத்திலே குடும்ப நலம் பேசுவதற்கு வரவில்லை, வேற எதுக்கு வந்திருக்கிறேன்? தலையை அறுக்க வேண்டும், உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அப்ப கண்டிப்பா நீ என்னோட போருக்கு தான் வந்திருக்கிறியா? நிச்சயமாக. என்ன நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால், மீச வச்ச ஆம்பளையா இருந்தால் வாடா என்னோட போருக்கு வாடா, பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். அப்படி என்று சொல்லி இரண்டு பேருக்கு கடுமையா போர் நடக்குது. சரி, ரெண்டு பேருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, இருவரும் சரிசமமாக இருக்கிறார்கள். ஆமா, பார்த்தான் இந்த இடைவேறு புத்திரன். சரி, சாதாரணப்பட்ட ஆயுதம் கொண்டு இவனை கொல்ல முடியாது, சக்தி நிறைந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி சரி அம்மை சக்தி தேவியை மனதார மனமுறையில் நிற்கின்றான் இந்த இடைவேறு புத்திரன் ஆனவன். அம்மா தாயே சக்தி தேவி, இந்த வேறு புத்திரனை கொல்ல, இந்த தக்கராஜனை கொல்ல வேண்டும், அதற்காக எனக்காக மனமுறங்கி சக்தி ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி சக்தி மனதால் அழைக்கின்றான் இந்த இடைவேறு புத்திரனானவன். இப்படி ஆதிசக்தி ஆனவளை மனமாற வேண்டக்கூடிய நேரத்தில் வேண்டும் சமயத்திலே சக்தி தேவி ஆனவள் ஒரு சக்திமே இந்த ஆயுதத்தை அனுப்பி விடுகிறாளாம். சக்திமே இந்த ஆயுதத்தை இந்த வேறு புத்திரன் கையிலே வாங்கி தக்கராஜன் தலையை அறுத்தான். தலையை அறுத்தவன் வளர்த்த வேலியை போட்டு சுட்டு கண்டத்தை கரை மீது போடுகிறான். அதாவது கணவனுடைய தலையை வெட்டக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மனைவியாவது பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? தக்கராஜன் அதாவது படுகளத்தில் இறந்ததும் மனைவி வேதவல்லி அழுது புலம்பிக் கொண்டு ஓடோடி வந்தாள். ஓடோடி வரக்கூடிய நேரத்தில் பார்த்தான் இந்த இடைவேறு திருநானவன் நினைக்கின்றான். வாடி வா, நீதான் வேதவல்லியா? உன்னை போட்டதெல்லாம் எல்லாம் சரியாயிரும். அப்படி என்று சொல்லி அவளுடைய தலையானதை அறுத்தான். தலையை வெளியில போட்டாங்க, இடத்த கரையில போட்டான். ஆமையா, தக்காவர கோட்டையில் அடைத்து தரைமட்டமாக்கினான். ஒரு தம்பட்டத்தை எடுத்தான், அதில் எடித்ததற்கன் பட்டான் 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 என்று ஓசை முழக்குகிறான். இந்த ஓசையானது எங்கு கேட்கிறது? கைலாசமலையிலே பார்வதா தேவியின் காதலியே கேட்டது. அம்மை என்ன சொல்லுவாள்? தம்பட்டத்தில் தவிலோசை 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 கைதலுமே கேட்டபோது கேட்டபோது தம்பட்டத்தில் தவிலோசை தவிலோசை கேட்டபோது கேட்டபோது தக்கராஜன் 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 இறந்தாரோ ஈஸ்வரரே ஈஸ்வரரே. மாமந்தலை அறுப்பாரோ அறுப்பாரோ அறுப்பாரோ, மரியாதை எடுப்பாரோ எடுப்பாரோ, மாமந்தலை அறுப்பாரோ அறுப்பாரோ, யாரோ
ஓடோடி வருகின்றால் தம்பட்ட ஓசையானது கேட்கிறது. சரி சுவாமி, என்ன தாங்களின் காதுகளுக்கு ஏதாவது சத்தம் கேட்கிறது? தக்கன் பட்டான் பட்டான் என்று சொல்லி தம்பட்ட ஓசை கேட்கிறது பார்வதி. அப்படி என்று சொன்னால் என்னவரை புத்திரனானவன் என்னுடைய தாயும் தந்தையும் கொன்று விட்டானா சுவாமி? கொண்டு விட்டான். போன காரியம் வெற்றியாக முடித்து விட்டான். இது பாருங்கள், என்ன? என்னுடைய அப்பாங்களுடைய மாமா அல்ல, இல்லை என்னுடைய அம்மாங்களுடைய மாமி இல்ல, அல்ல, never. நான் தான் ஒரு கோபத்திலே கொல்லென்று சொன்னாலும் உடனே கொண்டு விட்டீர்களா? நீதானே பார்வதியை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று சொன்னாய். அதான் ஒரு கோபத்திலேயே சொல்லிவிட்டேனே சுவாமி. ஆமா, பகையாளியாக இருந்தாலும் பார்த்திருக்க வேண்டாமா? முடியாது முடியாது பார்வதி. என்னுடைய தாயும் தந்தையும் இறந்த படுகளத்தையாவது வாக்கணினை ஓட்டிட்டு போங்க. வா சென்று பார்க்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி அம்மையும் அப்பனும் காலை வாகனத்தில் ஆரவழித்துக் கொண்டு சரி கைலாச மலையை விட்டு தக்காபுர கோட்டைக்கு வருகிறார்கள். தக்காபுர கோட்டையில் வந்து பார்க்கும் போது தக்காபுர கோட்டையானது இப்படி காட்சியளிக்கிறது தெரியுமா? எப்படி? ஆடேரே தேளம்போலி, ஆடேரே தேளம்போலி, அவரே வெட்டே ஓரிரமல்ல, ஆடேரே தேளம்போலி, ஆடேரே தேளம்போலி, அமரி பெட்டே முதிரமுமா பாடுகள் நாயகப்பனோடு வருந்தலை கண்டாளில்லை. மகளாக வந்தவளோ, மகளாக வந்தவளோ, மார்போடு அடித்தெழுதா, மகளாக வந்தவளோ, மகளாக வந்தவளோ, மார்போடு அடித்தெழுதா, அடிதோடு பாரதியா அழனோடு ஏதி சொல்வாய். ஆடரத்து களம்போலி அவதிவட்ட உதிரமுமாய் பாடு கண்டாள் தகப்பனோடு பருந்தனை கண்டாள் இல்லை. மகளாக வந்தவள் மணி மார்போடு அடித்தாள், அலறினாள், துடித்தாள், கதறினாள். அப்பா அம்மா என்று சொல்லி அம்மா அலறி அடித்து துடித்து அழுது கொண்டிருக்கின்றாள் பார்வதியானவள். அழுத பார்வதி வார்த்து பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை பார்வதி, சுவாமி, எதற்காக இப்படி அழுது புலம்புகின்றாய்? இது பாருங்கள், என்ன ஒரு கோபத்திலே கொல்லந்தி சொன்ன உடனே கொண்டு விட்டீர்களே சுவாமி. ஆமா, என்னுடைய தாயும் தந்தையும் தலையில்லாமல் இருக்கின்றார்களே. அவன் பேசிய வார்த்தை அப்படி. இப்பொழுது இந்த இடத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் நான் உயிரோடு பார்த்தாக பார்வதி, வேண்டும். என்ன உன் தாயின் தந்தையும் உயிரோடு பார்க்க வேண்டும். ஆம், கண்டிப்பாக. உன் தாயின் தந்தை இறந்து விட்டார்கள். இறந்தவர்களை எப்படி உயிருடன் பார்ப்பது? இட்ட விதி உண்டுமானால் எப்படியும் எழுப்பலாம் ஈஸ்வரா. எப்படியும் எழுப்பலாம் என்று சொல்கிறாயே. ஆம், ஆனால் உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தலை இல்லையே. எந்த தலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏய். 2 தலைகளை வெட்டி கொண்டு வந்து என்னுடைய தாயின் தந்தை உயிரிழப்பித்தார்கள். உமையவளே சற்று பொருள். ஆம், மகனை வேறுபுத்திரா வட கைலாச மலைக்கு சென்று வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்குகின்ற 2 ஜீவன் தலையறுத்துவா மகனே. எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்லையா? வேறு வேறு தலை 2 தலையறுத்துவா. இதோ அறுத்து வருகிறேன் அப்பா. சென்று வா. ஆகட்டும் என்று சொல்லி வட கைலாசபுரத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பாருங்கள், மாடுமொரு ஒரு மறையாடும் யானை யானை உறங்க கண்டா யானை அங்கு உறங்க கண்டா மண்ணினுடே இருந்தா
தத்தலை இரண்டும் கொண்டு இரண்டும் கொண்டு ஆதிசிவன் சிவன் முன்பில் வைத்தார். அப்படி விடையிலாச விரத்தில் வந்து வார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மத்த யானை விடக்கை தெளிவித்து தொங்குகிறதாம். பார்த்தான் இந்த இணையரூபத்துல நினைக்கிறான் பரமசிவனை பார்த்து மாடேறி என்று சொன்னானே, இந்த தக்கராஜனுக்கு பொருத்தமான தலை இந்த மாட்டுத்தலை என்று மாட்டுத்தலை அறுத்தான். ஒரு கரத்தில் எடுத்துக்கொண்டான். எடுத்து சென்று பார்க்க ஒரு கிழட்டு ஆடு ஆட்டியதன் பரமசிவனை பார்த்து மாடேறி என்று சொன்ன சமயத்திலே சரி அருகில் கேட்டுக்கொண்டிருந்தவள் இந்த வேதவல்லிதானே. ஆமா, வேதவல்லிக்கு பொருத்தமான தலை இந்த ஆட்டுத்தலை என்று ஆட்டுத்தலை அறுத்தான். ஒரு கரத்திலே எடுத்து தலைகளை கொண்டு பகவானிடம் முன்பதலை கொண்டு வைத்தானா. சரி, எதை காணவே சிவன் முதலாரும் எதை காணவே சிவன் முதலாரும் தாயமை பார்வதி மனமது மகிழ பாடா வியர்வை புத்தீர நீதான் பாடா வேர்வை புத்தீர நீதான் ஆட்டேதலையதே ஒன்றை எடுத்து வண்ணமுள்ள தக்கராஜன் கழுத்திலே வைத்தான். வண்ணமுள்ள தக்கராஜன் கழுத்திலே வைத்தான். கழுத்திலே வைத்தவர் கருதிலே பார்க்க கருத்துடன் தலையதே பொருந்திய வளர கருத்துடன் தலையதே பொருந்திய வளர ஒரு தலை முகமோ இருதலை உடனே இழந்தான் தக்க மகராஜன். உடனே இழந்தான் தக்க மகராஜன் ஆட்டேதலையதே ஒன்றை எடுத்து அழகுள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தான். அழகுள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தான். கழுத்திலே வைத்தவர் கருதியே பார்க்க கருத்துடன் தலையது பொருந்திய வளர கருத்துடன் தலையது பொருந்திய வளர ஒரு தலை முகமாய் இருதலை கொம்பாம் உடனே எழுந்தாள் வேதவல்லி. உடனே எழுந்தாள் வேதவல்லி மாமல் வருகிற புதுமையை கண்டு மாடே மாடே வாடா என்றாரே. அப்படி இரண்டு தலைகளை கொண்டு வைத்த நேரத்தில் பார்த்தார் பகவான் மாட்டத்தில் எடுத்து தக்கராஜன் கழுத்தோடு சேர்த்து வைத்து மந்திரத்தை உச்சரித்து புறம்பாலை தட்டி எழுப்ப சமயத்தில் தக்கராஜன் மாட்டுத்தலை மனித உடலோடு எழுந்து வருகிறார். ஆட்டுதலை எடுத்து வேதவல்லியின் கழுத்தோடு சேர்த்து வைத்து மந்திரத்தை உச்சரித்து புறம்பாலை தட்டி எழுப்ப வேதவல்லியானவள் ஆட்டுத்தலையோடு உயிர் பெற்று வருகிறாளாம். ஆடும் மாடுமாகவே இரண்டு பேரும் கைலாசமலை சுற்றி வல வருகிறார்கள். பார்த்தார்கள் தெய்வாதி தேவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அண்ணா, இந்த கைலாசமலையில ஒரே ஒரு மாடுதான் உண்டு. யாரு? அது நம்முடைய நந்தி மாடு. ஆனா எனக்கு புதுசா ஒரு ஆடு மாடு வருது பத்தியா? அதாவது இந்த ஆடு மாடுமாக வருவது யார் தெரியுமோ? யாரு? அந்த பரமனுடைய மாமா தக்கராஜன் மாடு. மாமி வேதவல்லி ஆடு. ஆடு மாடு மாமா ஆடு மாமி ஆடு மாமி மாடு மாமா. இப்படி ஆடு மாடு என்று சொல்லு சமயத்திலே ஆடு மாடு என்று சொல்லி தேவா தேவுக்கு வசை வார்த்தை பொழியே காதில் கேட்டதக்க மகராஜன் அந்த ஈஸ்வரனை பார்த்து சொல்லுகின்றார். பகவானே, என்னப்பா மண்டலத்தை நெய்வார் முன்னே விட்டீர்களே மாற்ற வேணும் மகதேவாயன தொழுதான் என மாற்ற வேணும் தொழுதான் என செல்வம் மாற வேண்டுமா செல்வம் மாற வேண்டுமா சுடலையிலே விரட்ட வேணும். பிறக்க வேணும்
சுடதையும் சுடலையானதிலே ஆனதிலே மையானதரை தரீரே அரைதனிலே ஞானக்கரையிடையாட்டில் இடுகாட்டில் சுடலைகளோ ஆனதிலே ஆனதிலே சுடலையாக பிறக்க வேணும். சுடலையிலே பிறந்து வந்தால் இறந்து வந்தால் உடைய பெயர் வேண்டும். பெயர் வேண்டும் இவன் சுடலையாக பிறந்தானால் பிறந்தாரானால் சிவ சுடலை மான சுவாமி என்று சொல்லுங்கள் தெய்வாரே. ஆதி பகவான் இடத்திலே ஓடோடி வந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சுவாமி, என்னப்பா மண்டலத்து தெய்வார் முன்னே என்னை மாடாக்கி வெட்டீர்களே பகவானே. மாற்றுருவம் மாற்ற வேணும் மகாதேவா என தொழுதான். பார்த்தார் பகவான் சொல்லுகின்றார், அடே தக்கராஜா, என்ன? உனக்கு இந்த சொருவமானது மாற வேண்டுமையானால் நீ சுடலை களத்திலே சென்று பிறக்க வேண்டும். அப்படி நான் சுடலை களத்திலே சென்று பிறந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, ஆமாம். யாரை சுட்ட சுடலையிலே அடியேன் சென்று பிறப்பேன்? முன்னாள் பிரம்மன் தலையொட்டை சுட்ட சுடலை சரி முழுது மையானக்கரையில சென்று பிறந்து வர வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி நான் பிறந்து வந்தேனையானால் தங்களுடைய பெயர் எனக்கு வேண்டும். நீ சுடலை களத்திலே சுடலையாக பிறந்து வந்தால் என்னுடைய பெயரை முன்னால் சேர்த்து உன்னை சிவ சுடலை மாட சுவாமி என்று அழைப்பார்கள். ஆகட்டியாக சொல்லி ஆதி பகவான் அருளானது புரிந்து விட்ட நேரத்தில் பார்த்தார் பகவான் தேவர்களை வார்த்தை என சொல்கிறார் தெரியுமா? வரமில்லாதை வாரி மாடன் மறைபிறவி செய்ய வரமில்லாதை வாரி மாடன் மறைபிறவி செய்ய மாடன் மாறி இரவி செய்யக்கூடாது. கொடுங்கன் வாழ்மலையில் ஒரு சுவாமி வர வேண்டும். கொடுங்கன் வாழ்மலையில் ஒரு சுவாமி வர வேண்டும். ஒரு சுவாமி வந்ததென்றால் உணவு வீரனை வளர்ப்பார். வாருமையா குருதவசி குருதவசி வயருமையா ஒரு வேள்வி. வாருமையா குருதவசி குருதவசி வளருமையா ஒரு வேள்வி. காக்காட்சி வாழ்மலையில் கல்முனை கொள்கின் வாசனம் சிம்மாசனம் வைத்திருப்போம் நீரணந்தி நமக்கு ஒரு ஒரு சுவாமி தன்னை ஊட்டி வந்தார் சடுதியிலே தன்னை ஊட்டி வந்தார் சடுதியிலே. அப்பா தேவர்களை என்ன? இங்கு வாருங்கள், சொல்லுங்கள். நீங்கள் தான் உடனடியாக மாடன் மறைபிறவி செய்ய வேண்டும். ஈஸ்வரா, என்ன? அது எங்களால் இயலாத காரியம். அப்படி என்றால் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கின்றார் குருதவசி. சரி. அவர் காக்காட்சி மலையிலே கல்படைக்குள் சிம்மாசனம் சிம்மாசனத்தில் பீடம் போட்டு குருவாக இருக்கிறார் அண்ணாவி குருதவசி. சரியா? அந்த குருதவசி வந்தார் என்று சொன்னால் சிறப்பாக வேள்வி செய்து மாடன்மார்களையும் மாடன்மார்களுக்கு தாயாக பிரம்மசக்தி அம்மையும் பிறவி செய்வார்கள். உடனே சென்று அழைத்து வாருங்கள் என்று உரைத்த போது சரி குருதவசியா ஓடோடி வந்து, அதாவது தெய்வாதி தேவர்கள் ஓடோடி வந்து குருதவசியாவை அழைத்து வந்தார்கள். சரி. குருதவசானவர் பகவானுடைய வார்த்தை தட்டாமல் அவர் எப்படி வேள்வியாந்தை வளர்க்கிறார் என்று பார்த்தால் வளமையை ஒரு வேள்வி நடத்தினார். நன்மையாக சுடலை மாடனை மாடனை நாட்டமுடன் பிறப்பிக்க வீடுமே நாட்டமுடன் பிறப்பிக்க வீடுமே. நடத்தின வேள்வி கோழிக்குள்ளே கோழிக்குள்ளே அங்கே முழந்தை வார்கள் கோடி வாழப்பாரா. நடத்தின வேள்வி கோழிக்குள்ளே கோழிக்குள்ளே முழுந்தை வார்கள் கோடி வாழப்பாரா. என்னமில்ல குருசுவாமி ஐயாவும் குருசுவாமி ஐயா
பெறிவச்செறிவங்க வானையும் பிள்ளையும் இளநீர் வரப்புடல் பரிசத்துடனே வழங்கிட்டு வீரவசி வளப்பார வளத்தாரை வெள்ளியில் பெருகிட வானமட்டு வளரும் அம்பியது அப்படி வானமட்டு வளரும் அம்பியது எங்கும் பெருகிட வானம் மட்டும் வளரும் அம்பியது வானம் மட்டும் வளரும் குருதவசானவர் பகவானுடைய வார்த்தை தட்டாமல் மாபெரும் வேள்வியானதை வளர்க்கிறாராம். அந்த வேள்வியிலே முதலில் ஒரு விடைத்த அந்த வேள்வியிலே போட அந்த உருவான கரு உருவாக திரண்டு தாயாக பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தாள். பிரம்மவீடம் என்று அமைத்து பிரம்மசக்தி அம்மையானவளை அமர்த்தியிருக்க மறுபடியும் அதாவது முதல்ல மஞ்சளையில் பிறந்தாள் பிரம்மசக்தி. சரி மறுபடியும் பச்சரிசி சர்க்கரை எல்லாம் கரு உருவாக திரட்டி அந்த வேள்வியில விட்டறி 21 மாறன்மார்களும் வந்து பிறக்கிறார்கள். யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார் என்று பார்த்தால் சுடலை மாடல் சுடலையில் முண்டனோ சுடலையில் முண்டனோ சித்த வீரல் பலவேசக்காரனோ சுடலை மாடல் சுடலையில் முண்டனோ சுடலையில் முண்டனோ சித்த வீரல் பலவேசக்காரனோ அண்ணாவிவனோ சுடலை மாடனோ சுடலையில் மாடனோ அவன் தம்பி சுடலையில் முண்டனோ மாடன் கவுதல மாடனும் அங்கேரிக்க மாடலின கோல பெருமாளும் அங்கேரிக்க மாடலின கோல பெருமாளும் மடன் பல்ல வேசகாரனும் பாரழகன் குழி தோண்டி மாடனும் செல்ல பிள்ளை சில பேரி மாடனும் சிறந்த நல்ல ஊசி காட்டு மாடனும் பங்கார மாடல் சிங்காரமூர்த்தியும் அங்கே வல்ல வெல்கட்டையிலும் பெருமாளும் அங்கே வல்ல வெல்கட்டையிலும் பெருமாளும் பங்கார மாடல் சிங்காரமூர்த்தியும் வல்லவன் கட்டையரும் பெருமாளும் வல்லவன் கட்டையரும் பெருமாளும் 21 மாடன்மார்கள் யார் யாரெல்லாம் வந்து விரைக்கின்றார்கள் யாரெல்லாம்? சிவ சுடலை மாடன் சிவ சுடலை முண்டன் மாஸ்தானமத்து மாசானமோத்தி கட்டையரும் பெருமாள் அப்படி கௌதல மாடன் மதுரை மாடன் பலவேசக்காரர் காட்டு மாடன் இடுகாட்டு மாடன் சுடுகாட்டு மாடன் ஊசி காட்டு மாடன் ஒத்தவன சுடல வங்கார மாடன் சிங்காரமூர்த்தி ஈக்க மாடன் ஈனவல் பெருமாள் கட்டையன் பெருமாள் வாழி மாடன் உதிரடி மாடன் உயிலடி மாடன் காடோடி மாடன் விடுமாடன் தொடுமாடன் போக்குவரத்து மாடன் பண்டி மாடன் கழுக்கார மாடல் சப்பானி மாடல் சாமக்கொடக்காரன் மூவாறு கூடிவரும் முக்கூடல் வதிக்காரன் சரி சித்தாத்தாங்கரைக்கார சிவல பெரியாண்டவன் ஆண்டவன் புரிவத்தான் துறைக்காரன் ஊசிக்காட்டு சுடலை அது மட்டுமில்லை ஆத்தங்கர சுடலை அணக்கரை சுடலை ஆலடி சுடலை வேம்படி சுடலை சிறுமலஞ்சி ஒத்தப்பன சுடலை ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா தென்திசை காக்கும் சுடலை அது மட்டுமில்லை கடற்கரையில் இருக்கின்ற கடற்கரை சுடலை அது முக்கியமா இருக்கவில்லை கீழச்சாலை சுடலை வடக்கு சாலை சுடலை நடுச்சாலை சுடலை சாலை சுடலை ரயில்வே சுடலை அது கண்டிப்பா உண்டு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த பெயரை சொல்லி அதற்கு தகுந்தபோது ஒரு பெயர் நாமத்தை சூட்டியிருக்கின்றார். அப்பன் ஒருவன் தான் நாமங்கள் பல. சரி தலைமையாகவே சரி காற்றாடி தட்டு நகரத்திலே அன்னை குலசை முத்தாரம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கின்றாரே என் அப்பன் மாயாண்டி சுடலை சிவ சுடலை மாட சுவாமி. அப்படியே வேள்வியிலே பிறந்த ஆதாளி ஓடுகிறாரா என்ன எங்கள் 21 மாடன்மாரையும் வேள்வி குளிவிட்டு உடனே கரையேற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு பேரா சொல்லி அழைக்கும் உடனே கரையில வந்துடணும். ஆகட்டும் என்று சொல்லி 21 மாடன்மாரை எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? மகனே சுடலை மாடா பார்வதியாளுட மகனே வருவாய் உடன் வருவாய் உமையவள் ஆமை
வலுவானதை யார் அறிவாரோ வலுவானதை யார் அறிவாரோ அறிவேன் அறிவேன் சிவசிதலை மாட அழகுள்ள தீரா வெளியே வருவாய் அழகுள்ள தீரா வெளியே வருவாய் நீ கொள்ளை கொள்ளை நீ இருந்தாக்காய் ஆரறிவார் உன் புகமைகள் எல்லாம் புகமைகள் எல்லாம் கேசமுடனே சிவசமலை மாட்ட முறையுடன் இல்லடா சுடலையின் முண்டா முறையுடன் இல்லடா சுடலையின் முண்டா தன்னை போலோ தன்னை போலி கண்ட கண்ட இடமெல்லாம் ஓடி ஒளியாதி கண்ட இடமெல்லாம் ஓடி ஒளியாதி எண்ணி முகமோ எண்ணி கொண்டையும் போட்டிய வாழும் கேடயமுடனே ஓட்டிய வாழ்நோ கேடயமுடனே தருவாய் தருவாய் செல்வம் பெருக தாரணிதனிலே நீ வருவாயே நீ வருவாயே கொண்டாடி கொண்டாடி நடந்தே குணமுடனிலடா சுடலையை மாட்டா உடனிலடா சுடலையை மாட்டா குணமுடையவனே குருவரனே குருவரனே நீ விரைவுடன் வருவாய் விரைவுடன் வருவாய் இலவசமான மர அக்கினிகளை விட்டு வெளியே அழைத்தாய் இப்படி இந்த குருதவசானவர் 21 மாடன்மார்களையும் அக்கினி வெளியே விட்டு வெளியே அழைக்கிறாரா வெளியே வந்த போது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா எப்பா குருதவசு எங்களை பிரவேசித்தது நீதானப்பா வைரவசி தாங்க முடியல உடனடியாகவே எங்களுக்கு வர வேணும் உங்கள் 21 மாடன்மாரையும் பிறவி செய்தது நான் தான் சரி ஆனால் பிறவி செய்ய சொன்னது சிவபெருமான் ஆதிவெள்ளி கைலாச மலைக்கு அரண் முன்பில் அழைத்துச் செல்கிறேன் உங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் ஆகட்டும் என்று சொல்லி ஆதி பகவான் இடத்துல 21 மாடன்மார்களையும் அழைத்து வந்த போது சொல்லுகின்றார்கள் இருக்கின்ற பகவானே எங்களுக்கு அநேகப்பட்ட வரமெல்லாம் வேணும் மாடன்மார்களே என்ன உங்களுக்கு முதலில் நான் வரம் கொடுக்கின்றேன் சரி அதற்கு பின்பு நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க ஆகட்டும் 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 உந்தனக்கு வரம் சொல்ல கேளையா நல்ல சுடலை வானடி உந்தனக்கு வர சொல்ல கேளையா உண்மையான சிவச்சுடலை மாடவே மண்ணடியில் வதங்கி ஒழிக்கவும் அங்கே வானமதில் பறந்து தெரியவும் கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கவும் கண்டவர்கள் கலங்கி பதறவும் கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கவும் கண்டவர்கள் கலங்கி பதறவும் நல்ல சொல்லிகள் வெள்ளை பெறாமலே அங்கே நடுநடுங்கி கிடந்து விரிக்கவும் அதாவது நீங்கள் மண்ணடியில் வதங்கி ஒழிக்கலாம் ஆகட்டும் ஐயனே வானமதில் பறந்து தெரியலாம் சரி கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கலாமங்களை கண்டவர்கள் கலகி பதறலாம் சரி நல்ல சோழிகள் பிள்ளை பெற மாட்டார்கள் இது பெருந்தவர் சிவ சுடலைமாடு சுவாமியை வருந்து கும்பிட்டால் அவங்களுக்கு உடனே சுகப்பிரசவம் ஆகட்டும் ஐயனே அது மட்டுமல்ல வேண்டி எப்படிப்பட்ட வரமெல்லாம் தருகிறேன் தெரியுமா மந்திரவாதியே மதத்தை அடக்கவோ மணி குடலை விளங்க முதல் வரும் மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்குடலை பிடுங்க முதல்வரோ தந்திரக்காரனை அடக்கவோ தன்மதி விட்டு தானே கடலவோ ஒளி ஒலி ஒக்கரித்து குவவும் அங்கே விருந்தடியாலே தெரியவும்
கனியாக தெரியவோ மனையழுங்கணவனும் கூடி உறங்க சமயத்தில் அனைவரும் அறியாமலே அவன் கணவனை போல உறங்கவும் அடக்கியான தரிசனம் காணவும் அங்கே ஆனை வந்தி கோழி பகுபவும் அங்கே ஆனை வந்தி கோழி பகுபவும் அதாவது பூலோகத்தில் அநேகப்பட்ட மாந்திரவாதிகள் எல்லாம் உண்டு. எங்க பார்த்தாலும் ஒரே மாந்திரவாதி கூட்டமாகவே இருக்கிறது. அந்த மாந்திரவாதியின் மணி கொடல வாத்து விடங்கணும். ஆகட்டும் ஐயனே. அவனுடைய பின்னால தந்திரக்காரன் போவான். சரி, அவனை ஒரு அடி அடிச்சு கொன்னுறணும். இந்த மந்திரவாதி தந்திரவாதியம் பண்ற சேட்டை பொறுக்க முடியல சுவாமி. ஆமா ஆமா. தேங்காய் இந்த விலைக்கு போன பின்பும் அவன் தேங்காய் உடைக்கிறத விட்டு வச்சிருக்கானா? முக்கு 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 உடைக்கிறான் சாமி. அப்படியா? 11:30 மணி தாண்டிட்டு சொன்னா விடிய காலம் பார்க்கும்போது நைட்டு 11:30 மணி தாண்டிட்டு சொன்னா விடிய காலம் பார்க்கலாம். ஆமா, முக்கு முக்கு 3-4 தேங்காய். ஆமா, அது மட்டுமல்ல, என்ன கோழி போல கொக்கரித்து கூவலாம். சரி, சாமக்கோழியாக கூவக்கூடிய நேரத்தில் நேரம் விடிந்து விட்டது என்று சொல்லி யாராவது எழும்பி வெளியில வருவான். பத்தியா? தெரியாம வெளியே வருவான். கோழி பிடிக்கிறது. ஆமா, அவனை ஒரு அடி அடிச்சு கொன்னரணும். ஆகட்டும் ஐயரே. அது மட்டுமல்ல, மனையாளும் கணவனுமாக மகிழ்ச்சி கூடி உறங்க நேரத்தில் அவர்கள் இடையில் ஈசனை உறங்கலாம். ஆகட்டும் ஐயா. அதட்டியான தரிசனம் காணலாம். ஆனை வந்தி கோழி போர்வலாம். இது வரப்பா, நான் கொடுக்கக்கூடிய வரம் இவ்வளவுதான். இந்த வரம் போதுமா ஐயனே? நீங்கள் கொடுத்த வரம் எங்களுக்கு போதாது. இந்த வரம் போதாது, இன்னும் வர வேண்டும் ஐயா. எப்படிப்பட்ட வர வேணும் தெரியுமா? எப்படி? இந்த வரம் போதாது, இன்னும் வராதாயிரணி. இந்த வரம் போதாது, இன்னும் வராதாயிரணி. அங்கோலிமான் பட்டணத்தை மண் பொழுதியாக்க வரும். முன்னோரு பிள்ளைகளை முகாவளை போட வரும். முன்னோரு பிள்ளைகளை முகாவளை போட வரும். நானோரு பிள்ளைகளை நகர்ந்து கொண்டு காட்ட வரும். 500 பிள்ளைகளை அம்மானை போலாட்ட வரும். 500 பிள்ளைகளை அம்மானை போலாட்ட வரும். சுடுகாடு சுடுகாடு விடப்பட்டு ஓட வரும். கட்டையிலே வைத்த வினா காலி மாறி போட வரும். கட்டையிலே வைத்த வினா காலி மாறி போட வரும். சந்தன கட்டையிலே சமமிருந்து வேகுதையா. குங்குமப்பூ கட்டையிலே வேணும் வேகுதையா. கட்டையிலே அதாவது சுவாமி, சம்போடை கரையிலே தாண்டாழ்வான் போக வேண்டும். மகனே, 6 ஏக்கரை சேரி எல்லாம் அழகுடனே போக வேண்டும். 6 ஏக்கரை சேரியிலே ஆரியச்சாமான் மகள் அந்த நடையாள். ஆமா, மாதவிடாய் காரணமாக மெழுகி குளிப்பதற்கு வருவாள். அவளையும் கொல்ல வேண்டும் ஐயனே. அது மட்டுமல்ல, இடுகாடு சுடுகாடு எவ்விடமென்று ஓட வேண்டும். இடுகாடு முனக்குத்தான், சுடுகாடு முனக்குத்தான். கட்டையிலே வைத்த வினம் காலி மாறி போட வரா. ஈரக்குலை தனி பிடுங்கி 20 பங்கு வைத்து எனக்கு அடி போட்டு சாப்பிடணும். மகனே, பிச்சு பிச்சு தின்னு வேண்டும். பேய்களுக்கு விருந்தளிக்க வர வேண்டும். அது மட்டுமல்ல சுவாமி, பொன்னிமிட்டாங்கை முதலே பூமியினாய்துள்ள வரம். பூமியினும் செய்மியினும் முகுந்து விளையாட வரம். அந்த வரமும் நந்தி. ஆத்தவாளை வாஞ்சாலை எழகுடைய மகரமதாய் கோவிலுக்கு மகரமதாய் குதித்து விளையாட வேண்டும். கல்லிடவாள் குறிச்சியிலே கட்டுடைய விலங்கையர்கள் புல்லளிக்க மரங்கள் வெட்ட வருவார்கள். 60 பேர் தலப்பா கட்டி அவர்களையும் அளிக்க வேண்டும். வந்தேன் மகனே. சுவாமி, எங்களுக்கு வேண்டி எப்படிப்பட்ட வரமெல்லாம் வேணும் தெரியுமா? வரம் போதாதே ஐயா, வரம் போதாதே வரோதாயிரணி. வரம் போதாதே வரம் போதாதே வரோதாயிரணி. கட்டகராஜன் கோவிலே அந்த கட்டகராஜன் கோவிலே
மண்டலிங்க ஐயப்போ அருள்விழி இறையவரா சரிமத்தையில் சோலையிலே செல்லவரோ மதிபுரண காவதியிலே கொடிமரத்தே உரையவரோ பட்டன்மாரை கொல்லவரோ வண்டியச்சு முறிக்கவரோ வண்டி கிடக்களை கொல்லவரோ போத்திமாரை கொல்லவரோ பிள்ளைமாரை கொல்லவரோ தாசிமாரை கொல்லவரோ ஐயா தாசிமாரை கொல்லவரோ எரியவரோ பட்டதராஜன் கோவிலிலே வகட்டி வெளியேறியவராம் மண்டலிங்க ஐயன் கோவில் மகிழ்ந்து வெளியேறியவராம் மதிமீன காவதலை வன்னிமரம் கொடிமரத்தில் அது மட்டுமல்ல சிரமத்தையின் காவதலை சோலையிலே செல்ல வேண்டும் மதிவரண காவதலை வன்னிமரம் கொடிமரத்தில் கொடிமரத்தில் உரையவரம் கத்தல் மாறை கொல்லவரம் வண்டிய சுமரைக்கு வர வண்டி கிடாக்களை கொல்லவரம் போத்தி மாறை கொல்லவரம் பிள்ளை மாறை கொல்லவரம் தாசி மாறை கொல்லவரம் தலை தெரியறியவரம் அந்த வரமும் வந்திருக்கிறேன் கொடிவாள் மரத்தோடு செந்தூர் பதிக்கு போக வேண்டும் பேருக்கு வடபுறத்தில் இருந்து சிறந்த பூஜை கொள்ள வேண்டும் மகனே பேரடிவாள் மாடன் என்று சிவசுடலையும் மாடன் என்றும் பேரின் மேல் இளையென்றும் செந்தாமரை இளையென்றும் தட்டுமாறி வேறு சொல்லி நான் 8 திக்கும் பூஜைகளை எனக்கு வரங்கள் வேண்டும் மகனே நீ கேட்ட வரமெல்லாம் கொடுத்திருக்கிறேன் போதுமா இந்த வரமெல்லாம் போதும் அப்ப போயிட்டு வாங்க இந்த வரத்தோடு நாங்கள் பூலோகத்தில் சென்றால் எங்கள் புதுமைகள் யாருக்குமே தெரியாது தாங்களது கையால் ஒரு பூஜை மிட்டு தந்தீங்கன்னு சொன்னால் இந்த பூஜை வாங்கிக் கொண்டு பூலோகத்து மக்களிடத்தில் சென்று பூஜை வாங்கிக் கொள்வோம் கொடுக்கிறேன் மாடன்மார்களே தேவாதேவுக்களே என்ன உடனே 21 மாடன்மார்களுக்கு கைலாச மலையில ஈசான மூலையிலே சரி அந்த ஒற்றையால் மூட்டில ஒரு பூஜை போட்டு கொடுங்க ஆம் ஆகட்டும் என்று சொல்ல தெய்வாதி தேவர்கள் அந்த 21 மாடன்மார்களுக்கு எப்படி பூஜை இட்டு கொடுக்கிறார்கள் கையில் எங்கிறையான் சிவகர கடாதே மண்ணிலே கையில் எங்கிறையான் சிவகர கடாதே மண்ணிலே கரை கண்டதர மண்ணிலே அனந்த திவார் கோடியே ஆல சிவந்த மயில் சேர்ந்து மயில் ஓடி கொடுக்கமே ஆல மயில் சிவந்த ஓடி மயில் ஓடி கொடுக்கமே ஆல திவார் சொடலே வண்ணாரடி ஓடியே மாடமார்க பூஜை கொடுக்க மகாதேவர் அருளினார் மாடமார்க பூஜை கொடுக்க மகாதேவர் அருள்பவர் அருளந்திவார் வார்த்தை கேட்ட அகமகில் இறைவுடன் உயர்ந்த பேட வளர்ந்த சுவராலுடனே சந்தன அரைப்பிட்டு உயர்ந்த பேட வளர்ந்த சுவராலுடனே சந்தன அரைப்பிட்டு உடனே விளக்கி